போதரோட அறிக்கையிடணும், ஆண்டவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஊழியக்காரர்களுக்கு. உங்களுடைய பாவங்கள் எத்தனையோ அத்தனைக்கும் பொருத்தனை செலுத்த வேண்டும். அது மூட்டை மூட்டையாக பாவம் செஞ்சால் மூட்டை மூட்டையாக காணிக்க கொடுக்கணும். அது நான் இவ்வளோ தான் செய்வேன் என்று சொன்னால் நடக்காது. அடுக்கடுக்காக பாவம் செஞ்சுட்டு அறிக்கை விட்டுருக்காரு. நான் இந்த அறிக்கையை கொண்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், படுபாவி இவ்வளோ பாவம் செஞ்சிட்டானா, பொண்டாடி துரோகம் பண்ணிட்டானா இன்னும் சொல்லி லிஸ்ட்டை போட்டு அப்போ இவ்வளோ பாவனைவான வழி செலுத்த சொல்லுன்னு சொல்லுவார். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். உற்சாகமாக கையை தேடலாம். அப்போ நீங்கள் கீழ்படியும். இதான் சத்தியம். அப்போ தான் பாவம் கழுவப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை வைத்து சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அநேக புதிதாக போதகர்கள் என்கின்ற வேடத்திலே வரத் தொடங்கி இருக்கிறார்கள். எங்கேயாகிலும் ஒரு சிறு கட்டிடத்திலோ சிறு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்தோ தங்களுடைய வீடுகளின் மொட்டை மாடியில் குடிசை போட்டோ நாங்கள் கிறிஸ்தவன் ஊழியர்கள் என்கின்ற பெயரிலே பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்தவத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு பல்வேறு வகைகள் வைத்திருக்கிறார்கள், அவரவர்களுக்கு தெரிந்தபடி. அந்த வகையிலே ஒரு நபர் எந்த அளவிற்கு வேத வசனத்தை புரட்டி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார்கள் எதை பாருங்கள். பாவம் செய்யாத மனிதர் இந்த பூமியிலே இல்லை. ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டியிருந்தது. அப்ப பாவம் செய்யாத மனிதர்கள் இங்கே இல்லை என்கின்ற அந்த உண்மையை பயன்படுத்தி இந்த நபர் கூறுகிறார், பாவம் செய்தவர்கள் எல்லாம் நீங்கள் கடவுளிடத்திலே அறிக்கை செய்யக்கூடாது, பாவ அறிக்கை கடவுளிடத்திலே செய்யக்கூடாது, நீங்கள் என்னிடத்திலே வந்துதான் பாவ அறிக்கை செய்ய வேண்டும், நீங்கள் நேரடியாக கடவுளிடத்திலே எல்லாம் போக முடியாது, கடவுள் கேட்க மாட்டார் என்கிறதாக சொல்லுகிறார். போதரோட அறிக்கையிடணும், ஆண்டவர்கிட்ட இல்லை. என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால் பல் தர மாட்டார். புரியுதா? ஏன்னா அவரையும் மன்னிக்க மாட்டார, இப்படி தானே மன்னிப்பார். அப்போ எங்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ நான் இந்த அறிக்கையை கொண்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், படுபாவி இவ்வளோ பாவம் செஞ்சிட்டானா, பொண்டாடி துரோகம் பண்ணிட்டானா இன்னும் சொல்லி லிஸ்ட்டை போட்டு அப்போ இவ்வளோ பாவனைவான வழி செலுத்த சொல்லுன்னு சொல்லுவார். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் நேரடியாக கடவுளிடத்திலே போக வேண்டும் என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை நேரடியாக கடவுளிடம் இருந்தால் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில செய்தி எங்கள் வழியாகத்தானே நீங்கள் பெறுகிறீர்கள். அப்படியானால் பாவ அறிக்கையும் எங்களிடத்திலே தான் செய்ய வேண்டும் என்பதாக இந்த நபர் கூறுகிறார். சரி, பாவத்தை நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறீர்கள், ஓகே. ஊழியக்காரன் வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாக தேவனிடத்தில் போயிடுறேன்னு சொல்கிறீங்க, அது யாரும் தடை பண்ணலை. சுவிசேஷத்தையும் அப்படி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஏன் சுவிசேஷத்தை அப்போ தனக்குத்தானே அறிக்கையிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவிடத்தில் நீங்கள் பாவத்தை ரகசியமாக அறிக்கையிடுகிறீர்கள், ஓகே, ஒத்துக்கொள்கிறேன். அப்போ சுவிசேஷத்தை அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வீணான நேரங்களெல்லாம் போயிட்டு இருக்குல்ல அவங்களுக்கு? இது மக்களை தங்களுக்கு அடிமைப்படுத்துகிற செயல். மக்கள் கடவுளிடத்திலே நேரடியாக போக முடியாது, எங்கள் வழியாகத்தான் கடவுளிடத்திலே போக வேண்டும் என்கின்ற ஒரு மக்களை கடவுளை விட்டு பிரிக்கின்ற ஒரு செயல். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தை கூறிய வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் எங்களிடத்திலே தான் பாவ மன்னிப்பு வர வேண்டும் என்பதாக கூறுகிறார். ஏன்னா ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஊழியக்காரர்களுக்கு. நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அந்த பாவம் பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். ஆகவே அந்த வசன அதிகாரத்தின்படி ஊழியக்காரிடத்தில் அறிக்கையிட வேண்டும், இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று கூறியதன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதன் மூலமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். அந்த அடிப்படையில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இயல்பாகவே பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறினாரே ஒழிய எல்லாரும் உங்களிடத்திலே வந்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது நீங்கள் மன்னிக்கிற அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. ஆகவே தான் பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்த போது ஜனங்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து கேட்ட போது பேதுரு என்ன சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் வரிசையாக நில்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் பாவம் செய்தீர்கள் என்பதை என்னிடத்திலே வந்து ரகசியமாக அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லவில்லை. மாறாக நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றே சொன்னார். மாறாக நீங்கள் என்னிடத்திலே வந்து பாவ அறிக்கை செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. இவர் சொல்லுகிறார் அல்லவா, ஊழியக்காரர் என் வழியாகத்தான் நீங்கள் கடவுளிடத்திலே போக வேண்டும், கடவுள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி. இப்படிப்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. காரணம் உண்மையிலேயே
ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மனநிலையில இருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவாகவே அப்படித்தான் சொன்னார், நீங்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள், ஆகவே எங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. இது திமிர்த்தனம், இது ஆண்டவருக்கு எதிரான தன்மை. ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாரும் சகோதரர்கள், நான் ஊழியக்காரன், ஆகவே எனக்கு ஒரு கொம்பு முளைத்திருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பது தவறு. பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் சொன்னார், நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகள் அல்ல, உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம், சகாயம் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த இளப்போதர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு அதிகாரிகள், நீங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும், நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள், கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு எதையாக வாங்கி தர வேண்டும் என்றால் எங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கிறது என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே தந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இன்றைக்கு இந்த போதகர்கள் என்று சொல்லுகிற மனிதர்கள் மூலமாக அல்ல நீங்கள் கடவுளை தொடர்பு கொள்ள வேண்டியது, அல்லது ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்வது போல ஏதோ புனிதர்கள் வழியாகவோ இயேசுவின் தாய் மரியாள் வழியாகவோ அல்ல நாம் கடவுளை தொடர்பு கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது. இயேசு கிறிஸ்து வழியாக தேவனை நாம் அடைய முடியும். அதைத்தான் வேதாகம் சொல்லுகிறது, தமது மாம்சமாகிய திரை வழியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அதாவது பரலோகத்திலே, அதாவது பிதாவினிடத்திலே போகக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை, புதிய வழியை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் என்று சொல்லி, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னால், என்ன இல்லாமல் பிதாவினிடத்திலே ஒருவரும் வரா, நானே வழி என்பதாக. பரலோகத்திலே பிதாவினிடத்திலே போகுவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து தானே தவிர எந்த மனிதர்களும் அல்ல. இன்னைக்கு போதகர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற எந்த மனிதர்கள் வழியாகவும் தேவனிடத்திலே நீங்கள் போக முடியாது. எந்த பாவாரைக்கையும் இவர்களிடத்திலே சொல்வதனால் இவர்கள் உங்களுக்காக வக்காலத்து வாங்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் உங்களை அடிமைப்படுத்தும்படியாக இப்படி செய்கிறார்கள். யோவான் திட்டம் தெளிவாக சொல்கிறார், ஒருவன் பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், ஆகையால் பாவம் செய்யாதீர்கள் என்பதாக யோவான் எழுதுகிறார். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மாறாக உங்கள் பாவங்களை மனிதர்களிடத்திலே போய் அறிக்கையிடுங்கள், அவர்கள் மன்னிப்பார். அப்படி இல்லை, எந்த ஒரு மனிதர்களுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் அவர்களோடு ஒப்புரவாகும்படியாக அவர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஒருவர் குறைகளை ஒருவர் அறிக்கையிட வேண்டும். மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் பாவம் செய்வீர்களோ, ரகசியமாக, அந்தரங்கமாக, வெளிப்புறமாக, எல்லாத்தையும் தேவனிடத்திலே நீங்கள் போய் அறிக்கையிட்டால் உங்களுக்கு மன்னிக்காது. நான் ஊழியக்காரன், என்னிடத்திலே வந்துதான் எங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவர் ஒரு ஏமாற்றுக்காரர், கள்ளப்போதகர். இந்த நபர் அத்தோடு நிறுத்தவில்லை, நீங்கள் என்னிடத்திலே வந்து சொன்னால் அதற்கான பரிகாரத்தை நான் சொல்லுவேன், அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக இந்த நபர் சொல்லுகிறார். ஊழியக்காரிடத்தில் அறிக்கையிட வேண்டும் இல்லையா? யாராவது அறிக்கை இட்டிருக்கீங்களா? அப்போ எப்படி உங்கள் பாவங்கள் கழுவப்படும்? அறிக்கை இட்டால் தானே உங்களுக்கு பரிகாரம் சொல்ல முடியும். இன்ன பாவம் நீங்கள் செய்தபடியினால் இன்ன காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்ல முடியும். அப்போ தேவ ஆலோசனையினால சொல்ல முடியும். நீங்கள் கடவுளிடத்திலே நேரடியாக போனால் கடவுள் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் என்னிடத்திலே வந்தால் நான் கடவுளிடத்திலே கேட்டு என்ன பரிகாரம் இவர்கள் செய்தால் இவர்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்று கடவுளிடத்திலே கேட்டு சொல்லுவேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களுடைய பாவம் கழுவப்படும், நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள் என்பதாக இந்த நபர் சொல்லுகிறார். இப்ப பார்த்தீர்களா, ஏன் நீங்கள் தேவனிடத்திலே நேரடியாக போகக்கூடாது, என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்வதன் நோக்கத்தை புரிந்து கொண்டீர்களா? இந்த நபர் சொல்லுகிற பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சரி, என்ன பரிகாரம்? காணிக்கை கொண்டு வா, காணிக்கை கொண்டு வா. நீ இவ்வளவு பாவம் செய்யதாயா, இந்த பாவத்திற்கு இவ்வளவு காணிக்கை கொண்டு வா. நீ மூட்டை மூட்டையாக பாவம் செய்தால் மூட்டை மூட்டையாக காணிக்கை கொண்டு வா என்று சொல்லி இவர்கள் பரிகாரம் சொல்வார்கள். அது மூட்டை மூட்டையாக பாவம் செஞ்சால் மூட்டை மூட்டையாக காணிக்கை கொடுக்கணும். அது நான் இவ்வளோதான் செய்வேன் என்று சொன்னால் நடக்காது. உங்கள் பேர் என்ன பிரதர்? தனசிங். தனசிங் அடுக்கடுக்காக பாவம் செஞ்சுட்டு அறிக்கை விட்டுருக்காரு. நான் இந்த அறிக்கையை கொண்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், படுபாவி இவ்வளோ பாவம் செஞ்சிட்டானா, பொண்டாடிக்கு துரோகம் பண்ணிட்டானா இன்னும் சொல்லி லிஸ்ட்டை போட்டு, அப்போ இவ்வளோ பாவனைவான வழி செலுத்த சொல்லுன்னு சொல்லுவார். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். உற்சாகமாகையே தேடலாம். அப்போ நீங்கள் கீழ்படியா, இதான் சத்தியம். அப்போ தான் பாவம் கழுவப்படும். பாவத்துக்கு பரிகாரம் என்ன? மூட்டை மூட்டையாக பணம் கொண்டு கொடுப்பது. நீங்கள் எவ்வளவு பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் மூட்டை மூட்டையாக பணம் வைத்திருப்பீர்கள் என்றால், உங்களிடத்திலே பணம் இல்லை என்றால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது.
ஒரு காலத்திலே கத்தோலிக்கரிடத்திலே காணப்பட்ட பழக்கம், அதை அன்றைக்கு சீர்திருத்தவாதிகள் எழும்பி அழித்தொழித்தனர். இன்றைக்கு கள்ளப்போதர்கள் எழும்பி அதை மறுபடியும் மக்களிடத்திலே திணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீ மூட்டை மூட்டையாக காணிக்கை கொண்டு வந்தால் தான் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக, அதுதான் பரிகாரம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். பாவம் செய்தவன் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாது என்ற வசனத்தின்படி பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். எப்படி பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும்? நேராக ஸ்ட்ரெயிட்டாக பழைய ஏற்பாடு போகணும். யாத்ராமம் 30:15-16 ஒரு வாசிக்கலாம். உன் ஆத்துமா பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும்படி நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும் தரித்திரன் ஆனாலும் அரசேக்கலுக்கு குறையாமலும் ஒரு காணிக்கை பணத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியின் கையிலே கொடுப்பாயாக, அதை அவன் தேவனுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவான். இது இஸ்ரவேல் சந்ததிக்கு ஞாபகக்குறியாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடு ஒளிந்து போயிற்று. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாடு அது நாள்பட்டதாக இருக்கிறது, உருவடைந்து போக காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேய புத்தகத்திலே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அவர் புதியதை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அது பழையதாகிவிட்டது, அது எக்ஸ்பிரி டேட் முடிந்து விட்டது. பழைய ஏற்பாடு நான் சொல்லவில்லை, எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற ஒரு காரியம். தங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக முடிந்து போன ஒன்று, பழைய ஏற்பாடு முடிந்து போய் புதிய ஏற்பாடே வந்து விட்டது. பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள்களை காட்டி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார். எவ்வளவோ பேர் எவ்வளவோ வகைகளிலே பணம் சம்பாதிக்கிறார்கள். இந்த நபர், நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கடவுளிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது, நீங்கள் என்னிடத்திலே வந்து பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், நான் அப்பொழுது உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எவ்வளவு காணிக்கை கொடுத்தால் இந்த உங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்பதற்கு ஏதுவான பரிகாரத்தை சொல்லுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், பணம் தர வேண்டும், அப்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக போதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, மக்களை அடிமைப்படுத்துகிற நபர்கள் எதற்காக? பணத்திற்காக. இவர்கள் தேவனுக்கு என்றல்ல, தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட கூடுகைகளுக்கு செல்லாதீர்கள். அநேக ஊர்களில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி கூடுகைகளுக்கு செல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே வெள்ளை சட்டை வெள்ளை ஜிப்பா போட்டிருந்தால் அல்லது இன்றைக்கு சஃபாரி போட்டிருந்தால் இவர்கள் ஊழியக்காரர்கள் என்று நம்புகிறார்கள். தயவு செய்து அப்படி அல்ல. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, இது வேதாகமத்துக்கு ஒத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டிருக்கிறார். நீங்கள் எந்த கிரயத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கான எல்லா கிரயத்தையும் இயேசு கிறிஸ்து செலுத்தி முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பணம் வாங்கி கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல. நீங்கள் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு தராசின் ஒரு பகுதியிலே உங்களுடைய பாவத்தையும் இன்னொரு பகுதியிலே நீங்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு கொடுக்கிற பணத்தையும் வைத்து பார்த்தால் நீங்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக அது நீங்கள் கொடுக்கிற பணம். நீங்கள் செய்கிற பாவத்துக்கு பரிகாரமாக எதையும் செய்ய முடியாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் செய்த பாவத்திற்கு தக்க பரிகாரம் உங்களால் கொடுக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அன்புக்குரியவர்களே, அப்படி இல்லை. எந்த ஒரு மனிதனாலும் பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்க முடியாது, எந்த கிரியையும் செய்ய முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் கிருபாதார பலியாக, அவர் பரிகார பலியாக பலியானார். அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது. இதுதான் பரிகாரம். விலையேறப்பெற்ற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதை காட்டிலும் மேலான ஒரு பரிகாரத்தை எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட கள்ளப்போதவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இவ்வளவு பணம் கொடுத்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்வார்கள். போய், கடவுள் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும். அவரை விசுவாசியுங்கள். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவரை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுக்காக பரிகார பலி செலுத்தி முடிக்கப்பட்டது. நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். இதற்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தி இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமைகளாக மாட்டீர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் பாவத்துக்காக பரிகாரமாக இதை செலுத்துகிறேன் அதை செலுத்துகிறேன் என்று செய்ய மாட்டீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த போதருக்கு அவ்வளவு கொடுக்க வேண்டும், இவருக்கு அவரை கொடுக்க வேண்டும், தசமாக கொடுக்க வேண்டும் என்று அலைந்து தெரிய மாட்டீர்கள்.
அப்படி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக செலுத்தின பரிகாரத்தை மறந்து விட்டீர்கள், அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றே பொருள். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத பரிகாரத்தை, என்னுடைய பாவத்திற்காக, நான் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை, என்னுடைய பாவத்தின் தண்டனைக்கான பரிகாரத்தை யாராலும் கொடுக்க முடியாத அந்த பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த நன்றியுணர்வோடு நான் வாழ வேண்டும், அவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தினால், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இவ்வளவு பரிகாரம் செலுத்தினால் என்று சொல்லி மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். தயவு செய்து அடிமையாகாதிருங்கள். சிந்தியுங்கள், வேத வசனத்திற்கு திரும்புங்கள்.